அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் இன்றைக்கு முக்கியமாக பேச போகிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊர்களையும் இந்த போதை வஸ்துகளினுடைய பாவினைகள் அதிகரிச்சிருக்கிற ஒரு நிலையை நாங்கள் கண்கூடா காணியதா இருக்கு. எந்த ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாலும், எந்த ஒரு நியூஸ் சேனலை எடுத்தேன்னு சொன்னாலும், இதை பற்றின கொண்டு விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற ஒரு நிகழ்வாக தான் கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். அப்போ முதல்ல இதுக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் யோசிச்சு கொண்டு இருந்தேன்னு சொன்னாக்கா, அந்த யோசனையில கொண்டு யோசனையில காலம் பெய்த்து முடிகிறதே தவிர இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்துக்கிறதுக்கு ஏழாம் போயிட்டு. இன்றைக்கு நாங்கள் அடுத்த ஊர்களில் இது இந்த போதை பாவினைகள் தொட்டு இருக்கிறேன், இது நம்மட ஊருக்கு வராது எடுசெட்டி எண்ணத்தோட இருந்தேன்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த ஊர்ல இந்த ஊருக்கு தொடுறதுக்கு கொண்டு மிச்சம் தூரத்துல இருக்காது. அப்ப அடுத்தாண்ட வீட்டுல உள்ள புள்ள கெட்டு போய்த்தா, எங்கட வீட்டு புள்ளை கெட்டு போகலே அப்படின்னு சொல்லி நின்ற வேண்டாம். மாற்று மத சகோதரர்கள் தான் இதுல கெட்டு போய்த்திருக்கிறேன், நம்மட சகோதரர்கள் இதுல கெட்டு போகலே அப்படின்னு சொல்லி நின்ற வேணாம். ஏண்டா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த போதை வஸ்துகளுடைய இந்த பாவினைகள் அது ஒரு மனுஷனை தாக்குறன்னு சொல்லி சொன்னாக்கா, அது வயசு பார்க்க மாட்டது, ஜாதி மதம் பார்த்து இது வராது. ஒரு புற்றுநோய் கட்டி ஒரு நோய் ஒரு மனுஷனை எப்படி தொற்றுக்கொள்ளுமோ ஜாதி மதம் பார்க்காம அதுக்கு தெரியாது. அதுக்கு ஜாதி மதம், நோய்க்கு ஜாதி மதம் தெரியுமா? தெரியா. அப்ப அது மாதிரி தான் இந்த போதை வஸ்துக்களும் கொண்டு இனம், நாடு, மதம் கடந்து இது யாரை வேணுமென்றாலும், ஆணோ பெண்ணோ, அது எப்படி வேணுமா எந்த நேரத்தில் வேணுமென்னு சொன்னாலும் இது தொற்றிக்கொள்ளும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படியாப்பட்ட கொண்டு நிலைகள் எந்த ஊர்ல அதிகமா இருக்கோ குறைவா இருக்கோ, கூட்ட குறைய இருக்கிறேன்னு சொல்லி அடிப்படையில யாரும் கடந்து போய்த்திட வேணாம். இன்றைய கொத்தரனுக்கா நாளைக்கு 2 பேர், அதே 2 பேர் இன்னொரு மாசத்துல 10-100 பேர் ஆகியத்துக்கு கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கிற. அப்ப இந்த மாயான விஷயங்களை கொண்டு இதை அணுகுறதுக்கு கொண்டு ஒவ்வொரு ஊர்ல உள்ள அந்த ஊரோட முக்கியஸ்தர்கள் பஜார்கள்ல கொண்டு அன்றாடம் கொண்டு வியாபாரம் பண்ணியவங்க இருப்பாங்க, அனுபவம் உள்ளவங்க பஜாரை பத்தி. அவங்களமாய் அந்த ஆட்களே கொண்டு ஒன்றுக்கு சேரும். அடுத்தது பள்ளி நிர்வாக சபை ஜமாத்தார்களை நான் சொல்றேன், அவங்களும் கட்டாயம் இதுல ஒன்று சேரும். ஸ்கூல் நிர்வாக சபை, பழைய மாணவர் சங்கங்கள் இருந்தேன்னு சொல்லி சொன்னக்கா, பொலிசேம் கூட்டிக் கொண்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு சேர்ந்து இதை எந்த முறையில தடுக்கிறதுக்கேலும் ஒழிக்கிறதுக்கேலும் என்று சொல்லியதை ஒவ்வொருத்தர்கள்ட மஷூரா அடிப்படையில கலந்தாலோசிச்சு எல்லாரும் ஒரு முடிவொன்றுக்கு வாங்கும். நாளைக்கு பார்ப்போம், இன்றைக்கு பார்ப்போம், இன்னும் 10 நாள்ல பார்ப்போம் என்று சொல்லி இருந்தேன்னு சொன்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒத்தர் கொண்டு இதால கொண்டு ஒரு ஊர்ல கெட்டு போயிட்டுன்னு சொல்லி சொன்னாலும் அது சமூகம் சார்ந்தும் கொண்டு அதுக்கு ஒரு பொறுப்பொண்டு இருக்கிற கொண்டு நிச்சயமா பொறுப்பு செல்ல வேண்டிய ஒரு கடமை உண்டு. இதை ஒரு சாராரை வச்சு இதை ஒழிக்கிறதுக்கு ஏழுமுன்னு சொல்லி கேட்டா நிச்சயமா ஏதா ஊர் நிர்வாக சபையால் ஒழிக்கிறதுக்கு ஏழுமுன்னு கேட்டா நிச்சயமா அவங்களால ஏதா. பொலிசை நம்பி பொலிசால இதை கொண்டு ஒழிக்கிறதுக்கு ஏழுமுன்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பொலிசாலையும் ஏதா. அப்போ ஒரு சாராரையோ ஒத்தரையோ யாரு சரி ஒத்தரை வச்சோ ஒரு சாராரை வச்சோ இதை ஒழிக்கிறதுக்கு ஏழுமுன்னு சொல்லி கேட்டா நான் மீண்டும் இன்னொரு முறை சொல்றேன், நிச்சயமா ஏதா. அப்போ ஊரில் உள்ள அரசியல்வாதிகள் இருப்பாங்க, நீங்க சந்தையை கொடுத்துருப்பீங்க. இதுல ஆளும் கட்சி எதிர்கட்சி இதுல பார்க்க வேணாம். யார் ஆளும் கட்சி எதிர்கட்சி பாக்கிட்டு போயிட்டா இந்த ஊரு தான் நான் இதை ஒரு ஊரை குறிப்பிட்டு நான் சொல்றதல்ல, இந்த நாட்டுல உள்ள ஏனைய இடங்கள்கள் இதுல பாவினை அதிகரிச்சு. இந்த பாவினை ஏனைய ஊர்கள்ல கொண்டு அதிகரிச்சிருக்கு. இது ஏண்ட இது ஒரு ஊரை மட்டும் மையமா வச்சு செஞ்சதும் அல்ல, ஒரு சமூகத்தை மட்டும் மையமா வச்சு நான் பேசுறதும் அல்ல. எல்லா சமூகங்கள்லே கொண்டு இந்த போதை வஸ்தினுடைய பாவினை நாட்டில் தொட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது தமிழா இருக்கலாம், சிங்களமா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த புற்றுநோய் கட்டி தொட்டு தான் இருக்கிறது. அப்ப இதை ஒழிக்கணும் என்று சொல்லி சொன்னக்கா, அந்த ஊர்ல உள்ள அது மதம் கடந்து எல்லாத்தையும் முண்டு சேர்த்து, அது சிங்களவங்களோ தமிழங்களோ அந்த அந்த ஊர்களில் எந்தெந்த மதத்துல உள்ளவங்கள் இருக்கிறாங்களோ அந்தந்த மதத்துகள் உள்ள அனைவரையும் ஒன்று சேர்த்து, அரசியல்வாதிகள் ஆளும் கட்சி எதிர்கட்சி பார்க்காம அவங்களும் ஒன்றுக்கு சேருங்கோ. இதை பொலிஸோட சேர்ந்து எல்லாரும் ஒத்துழைச்சி இதை ஒழிக்கக்கூடிய ஒரு நிலையொன்றுக்கு இப்படி ஒரு கமிட்டி ஒன்று கூட்டி கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வர பட்சத்துல கொண்டு
இதை வந்து மையமாக வச்சு இதை ஒழிக்கிறதுக்கு கூடிய அடிப்படையில் ஒரு அளவு சரி வந்து கொண்டு தடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சரி வரலாம். அப்போ ஒரு ஊரில் உள்ளவங்க அந்தந்த ஊர்களை பாதுகாத்து கொண்டாவே வந்து கொண்டு மொத்த நாட்டையும் வந்து கொண்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாதுகாத்ததுக்கு வந்து சமனாக. இன்னும் ஒரு முக்கியமான வந்து விஷயம் இதுல என்னன்னு சொல்லி வந்து கேட்டா, இதுல பாடசாலை சிறுவர்கள் பாடசாலை வந்து கொண்டு பெண் பிள்ளைகளும் இதுல உள்ளடங்கிய வந்து தகவலும் நமக்கு காணக்கூடியதா வந்து இருக்கிற. நாங்க சில நியூஸ்கள் மூடாவும் வந்து கொண்டு பெண் பிள்ளைகளும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற வந்து சில விஷயங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இன்னொருத்த வந்து புள்ள இதுல சம்பந்தப்பட்டனக்கா நாளைக்கு எங்கடுத்து புள்ளையிலும் வந்து கொண்டு சம்பந்தப்படாதுன்னு சொல்லியதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அதனால தான் சொல்றது, அடுத்தவங்களை பார்த்து நாங்க இதுகளிலிருந்து வந்து நாங்க விலகி நிற்கிறதை வந்து 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 கொண்டு ஒரு முடிவா எடுக்காம நாங்க எல்லாரும் அடுத்த பிள்ளைகளை வந்து தாண்ட வந்து பிள்ளைகளா நினைச்சு, அடுத்த மதம் சார்ந்துள்ள பிள்ளைகளை தாண்ட பிள்ளைகளா நினைச்சு எல்லாரும் வந்து கொண்டு ஜாதி மதம் வந்து வந்து பார்க்காம எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து கூடி பொதுமக்கள் நிச்சயமா வந்து கொண்டு ஒன்று கூடி ஒரு முடிவு ஒன்று கட்டுறதுக்கு வந்தேன்னு சொன்னாக்கா இதை ஒழிக்கிறதுக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட வந்து பெண் பிள்ளைகள் சொன்னாலும் சரி, ஆண் பிள்ளைகள் சொன்னாலும் சரி, உங்களோட ஊர்ல இருந்து வெளி ஊர்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகள்ட வந்து கொண்டு நலன் கருதி அந்த பிள்ளைகள்ட வந்து ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு வந்து சப்ஜெக்டுகள்லையும் பாடங்கள்லையும் வந்து மார்க்ஸை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லிய நோக்கத்தோட நீங்க கிளாஸுகளுக்கு அனுப்பி உங்களோட ஊர்ல இருந்து வேற ஊர்களுக்கு அப்படி அனுப்பின பிள்ளைகளை நீங்க கட்டாயமா பின்தொடருங்கன்னு சொல்லி இதோ என்ற ஒரு பணிவான அன்பான ஒரு வேண்டுகோள். சில பிள்ளைகள் பெற்ற தாய் தாப்பன்கள்ட வந்து கண்ணிலிருந்து தூரவாயினத்துக்கு வந்து பிறகு அவங்கள்ட நடவடிக்கைகள் வந்து வேறு விதமா வந்து இருக்கிற. இதை ஆளாள்ட வந்து கொண்டு இது யார்கிட்ட புள்ளேன்னு தென்பட்ட புள்ளேன்னு சொல்லி தேடிக்கொண்டு ஊடா போய்த்து செல்றதுக்கு வந்து ஏலாம். அப்ப பொதுவா வந்து பிள்ளைகளை வந்து வெளியில அது எந்த ஊர்ல உள்ள எந்த பெத்த தாய் தாப்பனா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளை ஊரு கடந்து இன்னொரு ஊருக்கு வந்து கிளாஸுகளுக்கு நீங்க அனுப்புறேன்டா அவங்கள கையோட கூட்டி கொடுப்போம். கூட்டாளி மாறுன்னு சொல்லி ஒரு கூட்டாளியோட தவறு செஞ்சா அதை அநேகமா வந்து தண்டை வந்து கொண்டு பெற்றோர்மார்கள்ட்ட வந்து சொல்றது அதை எதிர்பார்க்கறதுக்கு இயலாத ஒரு விஷயம் உண்டு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றது, உங்களோட வந்து ஊட்டுகள் உள்ள வந்து அவங்கள்ட்ட வந்து கொண்டு சகோதரர்மார்கள் இருப்பாங்க, பெற்ற தாய் தாப்பன் இதெல்லாம் ஒரு மசூரா ஒன்று வந்து செஞ்சு அந்த பிள்ளைகளை கையோட கூட்டியும் போயிட்டு கையோட வந்து கூட்டியும் பாரு ஒரு நிலையோட வந்து பாருங்க. இன்னொன்று பிள்ளைகளை நீங்க அனுப்பினு சொன்னாக்க அந்த சேர்ட்டு அந்த கிளாஸ் வைக்கிற ஆசிரியர்கிட்ட வந்து நம்பரையும் வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் எத்தனை மணிக்கு தொடங்குற எத்தனை மணிக்கு வந்து முடிகிற இதை உங்களுக்கு கால் பண்ணியும் கேட்டுக்கொள்ளலாம். அப்ப உங்களோட ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு வந்து கொண்டு எவ்வளவு வந்து கொண்டு எவ்வளவு நேர காலம் வந்து ஆகுறோ வந்து அந்த பயணம் அதை வச்சு ஏன் இந்த பிள்ளைகள் வந்து கொண்டு இவ்வளவு நேரம் என்று சொல்லியதை வந்து கொஞ்சம் தேடி பாருங்க. பிள்ளைகள்ட மேல நாங்க வந்து வைக்கிற அந்த நம்பிக்கை தான் வந்து கொண்டு நாளைக்கு நாங்க அந்த பிள்ளைகளை வந்து தேடி பார்க்காத காரணத்தால் அந்த பிள்ளைகள் வந்து கொண்டு வேற வேற கெட்ட பழக்கங்கள்ல வந்து ஈடுபட்டு இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் இன்றைக்கு நடுத்தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். இது இன்றைக்கு ஏண்ட வீட்டுல வந்து இல்லைன்னு சொல்லி நான் இதை பார்த்து சந்தோஷப்பட்டுறேன். எல்லா மதம் சார்ந்துள்ள வந்து பிள்ளைகளையும் வந்து கொண்டு தாண்ட சகோதரர்களாகவும் தாண்ட பிள்ளைகளாகவும் ஒவ்வொரு வந்து மதத்துல உள்ளவர்களும் வந்து அப்படி நினைச்சாதான் இந்த நாட்டுல வந்து இந்த வந்து எப்படியாப்பட்ட வந்து கெட்ட பழக்கங்களை குறைஞ்ச அளவு சரி தடுக்கக்கூடிய ஒரு நிலையொன்றுக்கு நம்மளால வந்து கொண்டு வரத்துக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து இப்படியான விஷயங்கள் வந்து பேசினதுல ஏதாவது தவறுகள் இருந்தா அந்த தவறுகள் எனக்கு சுட்டி காட்டுங்கோ. இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருந்துன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல இது மாதிரியான நிகழ்வுகளை நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.